பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நம்முடைய திருச்சபையுடைய 23வது பிரதிஷ்டை நாள் சிறப்பு வழிபாட்டிற்கு காணொலியின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி இறை சமூகத்தை நோக்கினார். இந்த ஆராதனை எங்கள் திருச்சபையுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷித்த வழிபாடாக இருக்கிற தெய்வத்துக்காக நன்றி. கடந்த நாட்களிலே எங்கள் திருச்சபையை நீர் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து இந்த நாளிலே அதன் 23வது பிரதிஷ்டை நாளை நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த திருச்சபைக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். இந்த திருச்சபையை நீர் பயன்படுத்தி இங்கு இருக்கக்கூடிய அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீ உயர்த்தி வழிநடத்த வேண்டுதல் செய்கிறேன். தாழ்த்துடைய திருக்கரங்களுக்குள்ளாக கொடுக்கிறேன். அடியேனை அனைத்து நீங்கள் வழிபடுக. இறைவன் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. இந்த வழிபாட்டுக்கு தொடக்கமாக நாம் எல்லாரும் இணைந்து கிறிஸ்தவ பாமாலைகளில் 172வது பாமாலையை இணைந்து பாடுவோம். பாமாலை 172 சபையின் அஸ்திவாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே. சபையினர்
இரண்டாவது ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கின்றார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதவிகளை திறந்தவரும் அப்பொழுது எங்களுடைய வாய் உங்களுடைய புகழை அறிவிப்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளை புது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து புது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அனுப்புகிறீரே என்று போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பினவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளை எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளை மத்திய எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகும். நமக்கும் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நமக்கு நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உங்களுடைய கூலிக்காரனை குறவாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளை ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனத்திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். புதுவலர்களுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசிரியர் மாற்றாமல் எல்லா விதத்திலும் நம்மைக்குள் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரை நமக்கு இருக்கிறார். எனவே நாம் முழங்கால்களை இறைக்கு சமூகத்திலே நம்முடைய ஏராளங்களை அறிக்கை செய்கிறோம். சர்வவல்ல கடவுளுக்கு நாம் நமது பாவங்களை மிகுந்த தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இதுதான் முதலாவது பாவனை புத்தகத்தை நாம் இணைந்து எழுதுவோம். சர்வவல்லமைக்கும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின் படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்களை பொறுமையாயும் பாவத்திலும் தம் ஒதுக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவை, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டார். வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் நாம் தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரை நாம் துதிக்கப்படுவதாக. இந்நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். பின்பு கர்த்தர் மம்ராயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது
இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரர் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமர்ப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கிடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சில அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் அஞ்சம் அசூசிப்படாதாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயந்தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மூன்றாம் வேத பாடம் லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரை. லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரை. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தபாரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜைகளிலிருந்து விழுந்து துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்போது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியில் தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர்பானம் பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும்.
இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாகப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேவுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசிக்க முடிவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆண்டவருடைய திருவசனங்களை தியானிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற காலமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 238வது கீர்த்தனையை நாம் இணைத்து பாடுவோம். கீர்த்தனை 238 சேனைகளின் கர்த்தரை என்கிற பாடலை அறுவடைக்கு ஆயத்தமாக இணைத்து பாடுவோம். வானவா
வாழ்க்கை இறை சமூகத்தை மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்லாண்டவரே, இதோ உடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். என்னுடைய புரிதலை அல்ல, மாறாக உம்முடைய மெல்லிய சத்தத்தை பிள்ளைகள் கேட்டு பலனடைய கிருபை பாராட்டுங்க. ஆண்டொழியின் வழியாக இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்கிற விசுவாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்ய இருக்கிற தயவுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. எனவே இந்த நேசத்தின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த விசேஷித்த வழிபாட்டுக்கு மிகுந்த அன்போடு வாழ்க்கை வரவேற்கிறேன். கேட்ட வேத பகுதிகளின் ஊடாக ஒரு சில காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்ட வீடுகளுக்கும் இன்றைக்கு கட்டப்படுகிற வீடுகளுக்கும் அநேக வித்தியாசங்களை நம்மால் பார்க்க முடியும். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழைய காலத்தில் கட்டப்பட்ட எல்லா வீடுகளிலும் திண்ணைகளோடு வீடுகள் கட்டப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திண்ணைகள் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய விதத்தில் நம்முடைய வீடுகள் பெரிய காம்பவுண்ட் சுவர்களோடு கட்டப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. திண்ணை வீடுகளோடு கட்டப்பட்ட வீடுகள் அந்த வழியாக பயணிக்கிற எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற இடமாக இருந்தது. அந்த வழியில் பயணிப்போர் யார் வேண்டுமென்றாலும் வந்து அமர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெரிய சுற்று சுவர்களோடு கட்டப்படக்கூடிய நம்முடைய வீடுகள் இந்த எல்லைக்குள்ளாக நீ வரக்கூடாது என்று மறைமுகமாக தெரியப்படுத்துகிறது. ஒரு காலத்தில் எல்லோரையும் ஏற்றுக்கொண்ட நம்முடைய வீடுகள் இன்றைக்கு யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய இல்லத்தின் வாசல்ல யாராவது வந்து நிற்பார்கள் என்று சொன்னால், அந்த வாசல்ல அவங்க பார்க்கக்கூடிய முதல் காட்சி அந்த பெரிய கேட்ல இருக்கக்கூடிய நாய்கள் ஜாக்கிரதை என்கின்ற வாக்கியம். உள்ள நாய் இருக்கிறது, ஆக தயவு செய்து இதன் அருகே யாரும் வந்துவிட வேண்டாம் என்று அது மறைமுகமாக ஒரு செய்தியை சொல்லுகிறது. அப்போ எல்லோரையும் ஏற்ற காலம் போய் யாரை ஏற்க வேண்டும் யாரை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் மனிதன் யோசிக்க தொடங்கினதுதான் இன்றைய கட்டுமானங்கள் நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி என்கின்ற வார்த்தையை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்மை தேடி வருகிறவர்களை மிகுந்த அன்போடு ஏற்று உபசரிக்கக்கூடிய ஒரு செயல். இந்த வார்த்தையில் இருந்துதான் ஹாஸ்பிட்டல் என்கின்ற வார்த்தை வருகிறது. சரீரத்தில் பிணியோடு இருக்கிறவர்களை ஏற்று அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சைகளை தந்து சுகத்தோடு அவர்களை அனுப்பக்கூடிய நிகழ்வு. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை தங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றினவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைக்கு நம்முடைய திருச்சபையினுடைய பிரதிஷ்டை நாளை நினைவு கூறுகிற சூழல்கள்ல ஒரு திருச்சபை எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்கின்ற புரிதலோடு இந்த வசனங்களை நாம் தியானிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளிலே எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருச்சபையாய் திருச்சபை இருந்திருக்கிறதா? இனி வரக்கூடிய காலங்களிலே எத்தனை அன்போடு ஏற்றுக்கொள்ள இறைவனால் அழைப்பை பெறுகிறோம் என்கின்ற புரிதலை பெற்றுக் கொள்வதற்கு இந்த வசனங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள். ஆபிரகாம் இறைவனை உபசரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த பகுதியில நம்ம பார்க்க முடிகிறது. முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர்
ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். 2வது வசனம் சொல்லுகிறது, 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை. இந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை சந்தித்தது இறைவன் என்கின்ற ஒரு தெளிவுக்குள்ளாக நம்மால் வர முடிகிறது. ஆனால் நம்முடைய கவனம் என்னவென்று சொன்னால், அப்படி ஆபிரகாம் கர்த்தரை இறைவனை சந்தித்த பொழுது அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். 6வது வசனம் சொல்லுகிறது, சாராள் இடத்தில் அப்பம் சுடு என்றார். 7வது வசனம் சொல்லுகிறது, வேலைக்காரர்களிடத்தில் நல்ல இளங்கன்றை சமைக்க சொல்லுகிறார். 8வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமே வெண்ணெயையும் பாலையும் கொண்டு வருகிறதை வசனம் சொல்லுகிறது. இறைவன் வந்திருக்கிறார், அவரை உபசரிக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை விசாரிக்க வேண்டும். தன் மனைவியின் இடத்திலே அப்பத்தை சமைக்க சொல்லுகிறார். தன் வேலைக்காரர்களிடத்திலே நல்ல இளங்கன்றை சமைக்க சொல்லுகிறார். ஆபிரகாமும் உபசரிக்கிறதற்கு ஏதுவாக வெண்ணையையும் பாலையும் கொண்டு வருவதாக வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புசித்தார்கள். ஆபிரகாம் எதையெல்லாம் விருந்து பண்ணி கொடுத்தாரோ அதையெல்லாம் அவர்கள் புசித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ உபசரித்த இந்த மனுஷனுக்கு, ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன என்கின்ற கேள்வியை ஒருவேளை நாம் முன் வைப்போம் என்று சொன்னால் 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுகிறத நம்ம பார்க்க முடியும். அதுவரை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாதிருந்தது. அந்த ஏக்கமும் தவிப்பும் அவர்களுக்குள்ளாக இருந்தது. இப்பொழுது இறைவனை உபசரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள். அதை மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் செய்கிறார்கள். இறைவன் உபசரிப்பை ஏற்று கடந்து செல்லும் போது சொல்லுகிறார், அடுத்த முறை நான் வரும் பொழுது உன் மனைவி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்பதை சொல்லி செல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்த அதிகாரம் ஆதியாகமம் 19வது அதிகாரம் முதல் வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு மாலை வேளை 2 தூதர்கள் சோதோமுக்கு வருகிறார்கள். அங்கு லோத்து அவர்களை உபசரிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 2வது வசனத்துல வாசிக்கிறோம், அடியனுடைய வீட்டுக்கு வாங்க என்று அழைப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். 2வது வசனம் சொல்லுகிறது, வீட்டுக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்த அவர்களுடைய கால்களை கழுவுங்கள் என்று சொல்லுகிறார். 3வது வசனம் 3வது சொல்லுகிற செய்தி, இரவு தங்கிவிட்டு செல்லுங்கள் என்கின்ற ஒரு செய்தியை அங்க நம்ம வாசிக்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய விருந்தினர்களை, நம் நெருக்கமானவர்களை நம்ம எதார்த்தமாக சந்திக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது நாம் அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறோம், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றோம். அவங்க வீட்டுக்கு வந்தோடனே கை கால்களை கழுவி உள்ள வந்து உட்காருங்கன்னு சொல்லிருக்கோம். அவங்க புறப்பட ஆயத்தப்படும் பொழுது, இன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல நீங்க தங்கிட்டு போகலாமே, நாளைக்கு போகலாமே, 2-3 நாள் எங்களோடு இருக்கலாமே என்று மிகுந்த அன்போடு அவர்களை கேட்கிறோம். இதையெல்லாம் அந்த 2 தூதர்களுக்கு லோத்து செய்கிறார். 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். ஒரு வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளை ஒரு பெயருக்காக தங்கிட்டு போங்கன்னு சொல்லல, மாறாக ரொம்ப வருந்தி கண்டிப்பா இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அந்த வார்த்தை அவன் வெளிப்படுத்துகிறதை வசனம் சொல்லுகிறது. 3வது வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, விழிப்பில்லாத அப்பங்களை சுட்டு விருந்து பண்ணினார், அவர்கள் ருசித்தார். அப்படி அவருடைய வீட்டுக்கு அவனுடைய அழைப்பை ஏற்று வந்த அந்த தூதர்களுக்கு லோத்து புளிப்பில்லா அப்பங்களை விருந்து பண்ணி கொடுக்கிறான். வந்தவர்களும் அதை புசித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இங்கு ஒரு மனுஷன் தேவ தூதர்களை உபசரிக்கிறான். உபசரித்த இந்த மனுஷனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சோதோம் பட்டணத்திற்கு அழிவு வந்த பொழுது அது அவனுக்கு முன் அறிவிக்கப்படுகிறது. அந்த பெரிய அழிவிலே லோத்து மறித்து போய்விடக் கூடாது என்பதற்காக, அவன் குடும்பம் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக
அவனுக்கு அது முன் அறிவிக்கப்பட்டு அந்த பெரிய ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலை வசனம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 15வது வசனம், பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். வீட்டில் நான் சாப்பிடுறேன், இந்த ஊருக்கு சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது, நீ அதில் சிக்கிவிடக் கூடாது, துரிதமாய் நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் புறப்பட்டு செல்லுங்கள் என்று அவர்களை காப்பாற்றுகிற ஒரு செயல் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப லோத்தனுடைய இந்த சம்பவத்துல உபசரிப்பு என்பது வெறும் உணவு சார்ந்த விஷயம் அல்ல. அதை தாண்டி இன்னொரு விஷயம், அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த இல்லத்தில் அவர்கள் விருந்து பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்றவர்களால் ஆபத்து வருகிறது. அந்த ஆபத்து வரும் பொழுது லோத் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? 8வது வசனத்துடைய பிற்பகுதியில, இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆபத்து வருகிறது. லோத் சொல்லுகிறார், வேண்டாம் வேண்டாம், அவங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கெஸ்ட், அவங்களை நான் அன்போடு விசாரித்துக் கொண்டிருக்கிறேன், அவங்களுக்கு ஒரு சேதத்தையும் நீங்க உண்டு பண்ணி விடாம் என்று அறிந்து பேசுகிறதை பார்க்க முடிகிறது. உபசரித்தல் என்பது வெறும் உணவை பகிர்ந்தளிப்பதை தாண்டி அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8 தொடங்கி 24 முடிய இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப பரிச்சயமான சாரிபாத் என்கின்ற கைம்பெண் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் என்கின்ற ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் ஒரு பெரிய பஞ்சம் நிலவி வருகிறது. சாரிபாத்தும் கைம்பெண்ணோ தன்னிடத்தில் இருந்த கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயையும் பயன்படுத்தி ஒரே ஒரு அப்பத்தை சுட்டு தன் மகனுக்கு கொடுத்து பின் மறைத்து விடலாம் என்கின்ற எண்ணத்துல அந்த அப்பத்தை சமைப்பதற்கு விறகுகளை சேமித்துக் கொண்டிருக்கும் பொழுது எலியா சாரிபாத் கைம்பெண்ணை சந்திக்கும். எலியா முதல்ல கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சாரிபாத் கைம்பெண் யோசிச்சு, நல்ல வேளை அப்பம் கேட்கல, தண்ணீர் தான் கேட்டாங்க, தண்ணீர் கொடுக்கலாம் என சொல்லி அவள் பயணப்பட்ட பொழுது இப்பொழுது எலியா கேட்கிறார், அப்படியே எனக்கு ஒரு அப்பத்தையும் ஊற்றி எனக்கு தர முடியுமா என்று கேட்கிறார். 11வது வசனம் சொல்லுங்க, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்று எலியா சொல்லுகிறார். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், எலியா தீர்க்கதரிசி கொஞ்சம் தான் கேட்டாரு. ஆனா உண்மை என்னன்னா, சாரிபாத் கைம்பெண்ணிடத்தில் இருந்ததும் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் தன்னிடத்தில் கொஞ்சம் தான் இருந்தது. She had very little. ஆனா தன்னிடத்தில் கொஞ்சம் இருந்தாலும் அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் சாரிபாத்தினுடைய கைம்பெண்ணுடைய வாழ்க்கையிலே இருந்தது. அவள் சமைத்து கொடுத்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. உபசரித்த கைம்பெண்ணுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பஞ்சகாலம் முடியும் வரை, அந்த தேசத்துல மழை பெய்யும் வரை, செழிப்பு தொடங்கும் வரை எண்ணெயும் குறைந்து போகவில்லை, மாவும் குறைந்து போகவில்லை. அன்னைக்கு செல்வந்தர்களாய் இருந்த எல்லாருடைய வீட்டிலையும் இந்த சேமிப்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்தது. ஆனால் பஞ்சகாலம் முடிகிற வரை அந்த ஒரு பிடி மாவும் எண்ணெயும் இந்த சகோதரியுடைய இல்லத்தில் குறைந்து போகவில்லை என்பதை வசனம் நமக்கு சொல்லுது. இப்ப நம்ம பார்த்த இந்த 3 பகுதிகளும், மனுஷன் இறைவனை உபசரிக்கிறான், மனுஷன் தூதர்களை உபசரிக்கிறான், ஒரு மனுஷன் சக மனுஷனை உபசரிக்கிறான். ஆனா இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, உபசரிக்கும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உபசரிக்கிறவர்களுக்கு வந்து சேருகிறது என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுது. இப்போ நம்ம ஆண்டவரும் நம்மை உபசரிக்கிற ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். God's hospitality, கடவுளும் நம்மை அன்போடு ஏற்று உபசரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய முதல் படைப்பாய் மனுஷனை படைத்த பொழுது அவனை ஏதேன் தோட்டத்திலே வைத்து
அங்கு இருக்கக்கூடிய அத்தனை கனி தரக்கூடிய மரங்களையும் காண்பித்து, இவைகளையெல்லாம் உனக்காக தான் நான் படைத்திருக்கிறேன், இதை நீ புசித்து திருப்தியாயிரு என்றுதான் இறைவன் சொல்கிறார். அப்ப படைப்பின் ஆண்டவர் தன்னுடைய முதல் படைப்பான மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்த அத்தனை காய்கறி கனிகளும் உங்களுடையது என சொல்லி அவர்கள் கொடுத்து மகிழ்கிற ஆண்டவராக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனுஷன் தான் அதை சரியாக பயன்படுத்தப்பட்டது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல எலியா தீர்க்கதரிசிக்கும் ஆகாப் ராஜாவுக்கும் இடையே ஒரு உரையாடலை பார்க்கிறோம். மழை நிற்க வேண்டி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். மழை நின்று போயிற்று. இப்பொழுது கர்த்தர் எலியாவினிடத்திலே சொல்லுகிறார், ஓ நீ கேரித் நதி அன்றையிலே போய் மறைந்து கொள், ஒளிந்து கொள், அங்கே உன்னை போஷிக்க நான் காகங்களை கட்டளையிடுவேன் என்று இறைவன் சொல்கிறார். மழை இல்லாம வறட்சி வரும், வறட்சி வந்து பஞ்சம் வந்துடுச்சுன்னா உனக்கு உணவு கிடைக்காது, ஆனா உனக்கு நான் காகங்களை கொண்டு நான் போஷிப்பேன் என்று இறைவன் சொல்லுகிறார். 6வது வசனம் சொல்கிறது, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும். எங்க பார்த்தாலும் பஞ்சம், மழை இல்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேரித் நதிகண்டையிலே மறைந்திருந்த எலியாவுக்கு இறைவன் காக்கைகளை கொண்டு நான் வெஜிடேரியன் உணவை கொடுக்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஏதோ உணவு அல்ல, இறைச்சியையும் அப்பத்தையும் கொடுக்கிறத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. இறைவன் தன்னுடைய ஒரு படைப்பை பயன்படுத்தி மற்ற படைப்பை அழகாய் நேர்த்தியாய் உபசரிக்கிற ஆண்டவராக இந்த பகுதியிலே அறியப்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் இறைவனுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்கி செய்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா? கல்யாண வீட்டில் இருந்த குறைவை நீக்கி அந்த கல்யாண வீட்டின் விருந்தை ஒழுங்கு செய்திருக்கிற நபர் குறைவுகளினால் நொந்து போய்விடக்கூடாது என்பதற்காக, அவர்களுடைய உபசரிப்பு நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தன் முதல் அற்புதத்தை ஒரு திருமண இல்லத்தில் அவர் நிகழ்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். யோசித்து பார்க்கலாமா? ஒரு கல்யாண வீட்டில் கண்டிப்பா தேவைக்கு அதிகமாக திராட்சரசத்தை தயார் செய்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் சாப்பாடு மீதமானாலும் பரவாயில்லை, ஆனால் தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதை விருந்து செய்கிறவர்கள் எப்பொழுதும் கருத்தில் கொள்வார்கள். அப்படி இருந்தும் இங்கு திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் என்ன? முதல் பந்தியில் அமர்ந்தவர்கள், அந்த திருமண நிகழ்வுக்கு வந்த விஐபிஸ், அவங்க எல்லாருமே அந்த திராட்சரசத்தை ஆரம்பத்திலேயே குடித்து தேவிக்கு அதிகமாக பெற்றுக்கொண்டு தீர்த்து விட்டார்கள். இப்ப தீர்ந்து போன நிலையில யாருக்கும் உண்மையாகவே திராட்சரசம் கிடைக்காது. அதுவரை அந்த பந்தியில ஓயாது உழைத்துக் கொண்டு கடைசி பந்தியில் அமர்ந்து சாப்பிடலாம்னு யோசித்தவங்களுக்கு திராட்சரசம் கிடைக்காமல் போய், அந்த திருமண நிகழ்வில் வந்து ஏதோ கிடைக்கிற உணவை சாப்பிட்டு பசியாற்றிக் கொள்ளலாம் என்று வந்த ஏழை எளிய திக்கற்றவர்களுக்கு திராட்சரசம் கிடைக்காமல் போயிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. அது வந்த பொழுதோ தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். அது முன்பு குடித்த திராட்சரசத்தை காட்டில் மிக சுவை மிகுந்ததாக இருந்தது. ஆண்டவர் உபசரித்த அந்த திராட்சரசத்தை பெற்றுக் கொண்டவர்கள் யார் தெரியுமா? அந்த நிகழ்வுக்காக உழைத்து களைத்து போனவர்கள். அந்த நிகழ்வுக்கு வந்த எளியோர் அந்த சுவை மிகுந்த திராட்சரசத்தை பெற்று திருப்தியானதை நாம் பார்க்க முடியும். விருந்தினரை அதுவரை உபசரித்தவரை இயேசு உபசரிக்கிற நிகழ்வை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 பேரை உபசரிக்கிற நிகழ்வை நாம பார்க்கிறோம். 5000 பேரை அவர் உபசரிக்க போகிறார். ஆனால் அவரிடத்தில் இருந்தது 5 வார்ப்புமை அப்பங்களும் 2 மீன்கள் மாறும். 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க. இனி அவருடைய மனைவிமார் எண்ணிக்கை நமக்கு தெரியாது, அங்கிருந்த சிறு பிள்ளைகளுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாது. ஆனால் 5000 புருஷர்கள் அங்கிருப்பதாக வேதம் சொல்லுகிறது. நேரம் மாலை நேரத்தை அடைகிறது. அதுவரை ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த ஜனங்கள் இனி வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆண்டவர் யோசிக்கிறார், இவர்கள் இதுவரை என் வார்த்தைகளை கேட்டார்கள், போகும் பொழுது அவர்கள் வயிற்றுக்கு உணவு கொடுத்து அனுப்ப வேண்டும் என சொல்லி இயேசு நினைக்கிறார்.
சீடர்களிடத்திலே அதை குறித்து சொல்லி உணவுக்கு ஒழுங்கு செய்ய சொல்லும் பொழுது சீடர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்மிடத்தில் பணம் குறைவாக இருக்கிறது, நேரம் மாலை ஆகிவிட்டது, இனி எங்கேயும் போய் உணவு ஒழுங்கு செய்ய முடியாது என சொல்லி பணத்தின் மீது தங்கள் கவனத்தை திருப்புகிறார்கள், நேரத்தை குறை சொல்லுகிறார்கள், சூழலை குற்றப்படுத்துகிறார்கள், செய்ய முடியாது என்கின்ற செய்தியை இயேசுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை எப்படியாவது உணவு கொடுத்து உபசரிக்க வேண்டும் என்பதிலே தீர்க்கமாய் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். விளை மனுஷர்கள் ஒருவரை உபசரிக்க நினைக்கும் பொழுது பணத்தினுடைய அளவை பார்க்கிறார், அல்ல நேரத்தை காரணம் காண்பித்து அதை இன்னொரு வேலைக்கு தள்ளி போடலாம் என சாக்குறுப்புகளை யோசிக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் நேசிக்கிற வழிபடுகிற ஆண்டவர் சூழல்களை குறை சொல்லவில்லை, யாரையும் குற்றப்படுத்தவில்லை, தன்னிடத்தில் இருந்த குறைந்த உணவை ஆசீர்வதித்து அதை திரளான மக்கள் திருப்தியாய் புசிக்கிற வகையிலே அதை ஆசீர்வதித்து உபசரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது சிலுவையிலே மரிக்கப் போகிறார். அவர் மரிக்கப் போவதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு கடைசி விருந்து ஒன்றை ஒழுங்கு செய்கிறார். அந்த கடைசி விருந்தில் சீடர்கள் அவரோடு இணைந்திருக்கிறார். கடைசி விருந்தில் அப்பவும் திராட்சரசமும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. கூர்ந்து இந்த பகுதியை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுவோடு அமர்ந்து அந்த விருந்திலே பங்கு பெற்றவர்கள் யார் தெரியுமா? சீக்கிரத்திலே இயேசுவை காட்டிக் கொடுக்க போகிற யூதாஸ்காரியோர் அந்த விருந்தில் இருக்கிறார். சீக்கிரத்திலே இந்த இயேசுவை மறுதலிக்க போகக்கூடிய பேதுரு அந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்னும் சீக்கிரத்திலே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நம்பாமல் சந்தேகப்படக்கூடிய தோமா அந்த கூட்டத்திலே இருக்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது ஓடி ஒளிந்து கொள்ளுகிற சீடர்கள் எல்லாரும் தான் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இயேசு தருகிற உபசரிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இதில் அழகு என்னன்னா, ஆண்டவர் அவர்களை உபசரிக்கிறார். நானும் நீங்களும் ஒருவரை உபசரிக்க நினைக்கும் பொழுது அவர் எனக்கு பிரியமானவர்களா, எனக்கு நெருக்கமானவர்களா, உறவினர்களா, வேண்டியவர்களா, நல்லவர்களா என்று நாம யோசிக்க, ஆனா ஆண்டவர் தனக்கு இன்னும் சில நொடிகள்ல தீங்கு செய்யக்கூடிய, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய, 3.5 ஆண்டு காலம் உடன் பயணித்து ஆனால் கடைசி ஆபத்தான நேரத்துல ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அந்த விருந்தை ஒளிந்து செய்து கொடுக்கிறத நம்ம நமக்கு வேண்டியவர்களுக்கு உணவு கொடுக்கிறதுக்கு பேர் அல்ல உபசரிப்பு. மாறாக நம்மை எதிர்ப்பவர்கள், நம்மை எதிரியாகவே பார்ப்பவர்கள், நம்மை விரும்பாதவர்கள், நமக்கு துரோகம் செய்தவர்கள், நமக்கு ஆபத்தை கொண்டு வந்தவர்கள், நமக்கு காயத்தை ஏற்படுத்தினவர்கள், அவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உபசரிப்பு இறைவன் விரும்புகிற உபசரிப்பாக இருக்கிறது என்பதற்கு இறைவனே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பகுதியில் இருக்கிறத நம்ம அப்போ கடவுள் உபசரிக்கிற ஆண்டவர். அவர் உபசரிக்கும் பொழுது பசியில் இருப்போரை, தேவையோடு இருக்கிறவர்களுக்கு அவர் உபசரிக்கிறவராக இருக்கிறார். தவிப்பில் இருக்கிறவரை உபசரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். தகுதியற்றவர்களை உபசரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்பிக்கை துரோகிகளை உபசரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அங்கீகாரம் இழந்தவர்களை உபசரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை இந்த உலகத்துல நாம யாரையாவது உபசரிக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால், அல்லது தவறாக உபசரிக்கிறோம் என்று சொன்னால், அதன் பலனை மறுமையில் நாம் நிச்சயம் அனுபவிக்க வேண்டிய சூழல். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை யாரையாவது தவறாக உபசரித்து விட்டால், அல்லது ஒருவரை உபசரிக்கவே நான் தயங்கி நின்றால், அதன் பலனை மறுமையில் நான் அனுபவிக்க வேண்டும். அழகான எடுத்துக்காட்டு லூக்கா 16:19 தொடங்கி 31 முடிய இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான் தரித்திரன் லாசரு வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம். யார் இந்த ஐஸ்வர்யவான்? அவன் மேஜையில உணவுகள் நிரம்பி இருந்தது. எந்த அளவுக்கு நிரம்பி இருந்ததுன்னா, அந்த மேஜையில் இருந்து கீழே விழக்கூடிய துணிக்கைகள், அந்த துணிக்கைகளை உண்ட லாசரு பசியாறுகிற அளவுக்கு அவன் மேஜையிலே உணவு இருந்தது. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க எவ்வளவு தாராளமாய் உணவு இருந்திருந்தால், கீழே ஒருவன் பசியாறுகிற அளவுக்கு உணவு சிந்தி இருக்கும். ஆனால் இவ்வளவும் தாராளமாய் வாழ்ந்த நாட்கள் அவனுக்கு இருந்தது. ஆனால் சந்தோஷமாக அவனுக்கு கொடுக்க அவனுக்கு மனசு இல்லாமல் இருந்தது. 2 பேரையும் மரணம் சந்தித்தது. மரணம் சந்தித்த பின்பு நடந்த நிகழ்வை குறித்து வசனம் சொல்லுகிறது. வாழ்ந்த பொழுது
நீதிமானாய் இருந்த மனுஷன் உபசரிக்க தவறினான். அவன் மரித்த பொழுதோ விரல் நுனியில் கூட தண்ணீரை தோய்த்து அவன் நாக்கில் வைக்க முடியாத ஒரு சூழலுக்கு அவன் தள்ளப்படுகிறான். வாழ்ந்த நாட்கள் எல்லாம் தாராளமாக இருந்தது. மரித்த பொழுது ஒரு சொட்டுக்கு குறைவான தண்ணீர் கூட அவனுக்கு கிடைக்காத சூழலுக்கு அவன் தள்ளப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நான் சொன்னேன், பூமியில உபசரிக்கல அப்படின்னா அல்லது பூமியில தவறாக உபசரித்து விட்டோம் என்று சொன்னால் மரித்ததற்கு பின்பதாக அந்த பலனை நிச்சயம் நாம சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் நாம் இருக்கும் என்பதை நாம் எச்சரிப்பாக புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக மறுமையில் நமக்கு கிடைக்க போகும் உபசரிப்பு, மறுமையில் நமக்கு கிடைக்க போகும் உபசரிப்பு இப்பொழுது நாம் உபசரிக்கக்கூடிய உபசரிப்பின் படி என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கிறோம். அப்போ உபசரிக்கும் பொழுது ஆள் பார்த்து உபசரிக்க கூடாது. இவங்களுக்கெல்லாம் நான் உபசரிப்பேன், இவங்களெல்லாம் உபசரிக்க மாட்டேன்னு சொல்ற எண்ணங்களுக்குள்ளாக நாம் வரக்கூடாது. ஒருவேளை அந்த வெளி வேஷத்தை நாம் கரிப்போம் என்று சொன்னால் அதுவும் நமக்கு ஆபத்தாக போகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஒரு நாள் பசியோடு வந்து கொண்டிருக்கிறார். அவர் பயணத்தில் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரத்தில் இலைகள் நிறைந்திருக்கிறது. அப்படின்னா பார்க்கிறதற்கு செழிப்பாய் இருக்கிறது. சரி, போய் கனி கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்கிறார். அந்த அத்தி மரத்துல கனி இல்லை. ஆனா பார்ப்பதற்கு செழிப்பாய் இருந்தது. பார்க்கும் பொழுது அது இன்விடேஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு பச்சை பசேல் செழிப்பா இருந்துச்சு. அந்த மரத்தின் அடியில போய் நின்னா ஒரு கனியை கூட அந்த மரம் சபிக்கப்பட்டது. வெளியில செழிப்பாய் தாராளமாய் தோன்றி ஆனால் உள்ளுக்குள்ள கிரியைகள் இல்லை என்று சொன்னால் அவர்களும் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்பதை தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இருந்தாங்க. அதை அவர்களுக்கு உணர்த்துகிற வண்ணமாக தான் இறைவன் அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பேசும்பொழுது இனிக்க பேசுவாங்க, வார்த்தைக்கு வார்த்தை கடவுள் என்று சொல்லியிருப்பாங்க, வார்த்தைக்கு வார்த்தை மோசையினுடைய நியாயப்பிரமாணம் என்று சொல்லியிருப்பாங்க, சடங்குகளை செய்வதிலையும் சம்பிரதாயங்களை செய்வதிலையும் ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க. ஆனா அவர்களிடத்துல அன்பு இல்லாத உதடு அவருக்கு பிரியமுள்ளதை பேசியிற்று. அந்த இருதயமோ அவர்களுக்கு தூரமாய் விலகி இருப்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கிறோம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழும்பி விட்டார். கல்லறையிலே அவரை தேடி பார்க்கிறார்கள், அவரை காணவில்லை. இந்த செய்தி சீடர்களுக்கெல்லாம் பரவுகிறது. துக்கமுகமாய் இருக்கிறார்கள். எம்மாவூருக்கு நேராக 2 சீடர்கள் துக்கமுகமாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் அவர்களோடு இணைந்து கொள்கிறார். ஏன் உங்க முகம் துக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கேட்கிறார். ஆனால் கேட்பவர் இயேசு என்பதை அறியாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அவர்களை நாங்கள் அடக்கம் செய்திருந்தோம், ஆனால் அவர் அடக்கம் செய்த இடத்தில் இன்று அவர் இல்லை, அதனால நாங்கள் துக்கமுகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என சொல்லி இயேசுவினிடத்திலே சொல்லிக்கொண்டு அந்த இருவரும் இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். எம்மாவூர் நெருங்கிவிட்டது, சாலைகள் பிரிகிறது. அந்த 2 பேரும் இயேசுவிடத்தில் சொல்றாங்க, ஏன் எங்க வீட்டில் வந்து நீங்க தங்கிட்டு போகக்கூடாது? இயேசு அந்த அழைப்பை ஏற்று அவர் வீட்டுக்கு போகிறார். அந்த 2 பேரும் இயேசுவை உபசரிக்கிறார். நல்ல கவனிங்க, 2 பேரும் இயேசுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இயேசு தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா இயேசு அந்த அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தனக்குரியதை பகிர்ந்து அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவர் இயேசு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார். என் கூட நிற்கிறது என் ஆண்டவர் என்பதை நான் எப்போ புரிந்து கொள்ள முடியும்னா, எப்போ என்னிடத்தில் இருப்பதை விட்டு நான் பிறருக்கு கொடுக்கிறேன். அந்த நொடி என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எங்கெல்லாம் உபசரிப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் அருகே நிற்கிறார் என்பதை நம்மால் கண்கூடாக காண முடியும் என்பதற்கு தான் எம்மாவூர் சீடர்களுடைய பயணம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை எஸ்கட்டாலஜிக்கல் பேசேஜ் என்று சொல்வார்கள். மரணத்திற்கு பின் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து பேசுகிற பகுதி மத்தேயு 25. அதில் 31 தொடங்கி 46 முடியக்கூடிய பகுதி இல்லை. மரணத்திற்கு பின்பு இறைவன் நமக்கு முன் வைக்கக்கூடிய சில கேள்விகளை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் கேட்கிறார், நான் தாகமாயிருந்தேன், நீங்கெல்லாம் எனக்கு தண்ணீர் தந்தீங்க, நீங்கெல்லாம் என் தவிப்பை கண்டுகொள்ளுங்கள். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் தந்தீர்கள், நீங்க எனக்கு தரல.
நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. நான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், நீங்கள் எனக்கு புது வஸ்திரம் தந்தீர்கள், நீங்கள் எனக்கு தரவில்லை. நான் வியாதியோடு இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வந்தீர்கள், நீங்கள் வரவில்லை. நான் காவலில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள், நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை. இப்போ அங்கிருந்தவங்க எல்லாம் குழம்பிக்கிறாங்க, ரெண்டு தரப்பு குழம்பிக்குது. இவர் எப்ப வந்தாரோ எப்ப கொடுத்தோம், இவர் எப்ப வந்தாரோ நான் எப்ப கொடுக்காம போயிச்சேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி யோசித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்யுங்கள். எனக்கு நீ டைரக்டா உணவு கொடுத்து உபசரிக்க முடியாது, ஆனால் இந்த எளியவனுக்கு, இந்த பசியுள்ளவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் நீ எனக்கு தாகம் எடுத்த இந்த நபருக்கு தவிப்பை நீ தீர்த்திருந்தால் என்னுடைய தாகத்தை தணிப்பது போன்று என சொல்லி இறைவன் இந்த கேள்விகளை அவர்கள் முன் வைக்கிறதை நம்ம பார்க்கணும். அப்போ பரலோகத்துக்கு முன்னாடி எனக்கு வைக்கப்படக்கூடிய கேள்விகள்ல ரொம்ப முக்கியமானது, பூமியில் இருக்கும் பொழுது யாருடைய பசையாவது தீர்த்திருக்கிறேனா, யாருடைய தாகத்தையாவது தீர்த்திருக்கிறேனா, எந்த தேவையுள்ள மக்களுக்காவது உபசரிப்பை மனமகந்து செய்திருக்கிறேனா, இதுதான் ஆண்டவர் எனக்கு முன் வைக்கக்கூடிய கேள்வியாக. அதை செய்தவர்களுக்கு இறைவன் சொல்லுகிறார், உங்களுக்காக ஆயத்தப்பட்ட பரலோகத்திற்கு நீங்க போகலாம். ஆனா அதை செய்யாதவர்களுக்கு இறைவன் சொல்லுகிறார், பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நித்திய அக்கினியில் தள்ளப்படுகிறது. ரொம்ப சாதாரண விஷயமா நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் அதை ஆழமா வேதத்தினூடாக நாம் பயணிக்கும் பொழுது உபசரிப்பு நம்ம சரியா இல்லை அல்ல இருக்கிறோம் என்பதுதான் எனக்கு பரலோகமா எனக்கு நரகமா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள இந்த வேளையிலே கடவுள் உபசரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் தனக்கு நெருக்கமானவர்களோடு பந்தி அமர்ந்து உணவு உட்கொள்ளவில்லை, மாறாக பாவிகளோடும் துன்மார்க்கர்களோடும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாதவர்களோடும் ஏழை எளிய மக்களோடும் அமர்ந்து உபசரிப்பை செய்வதையும் அவர் உணவை ஏற்றுக்கொள்வதிலேயுமே அதிகாரம் காண்பிக்கவாக இருக்க நானும் நீங்களும் இன்றைய கிறிஸ்தவர்களும் திருச்சபையும் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பவுல் சொல்லுகிறார், எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரிக்கிறது. நாம் பார்த்து சிலரை உபசரிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஆனா நான் எப்போ அந்நியர்களை, எனக்கு அறியாதவர்களை, மூன்றாவது மனுஷர்களை, தேவையோடு இருக்கிறவர்களை உபசரிக்கிறேனோ அப்போதான் என்னை அறியாமலேயே நான் தேவ தூதர்களுக்கு கூட உபசரிக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெறுகிறேன். தேவ தூதர்களுக்கு உபசரிக்கணுன்ற ஆசை உண்டு. அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். ஏழை எளியரை தேடி உபசரி, இல்லாதவர்களை சந்தித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து, உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை உங்கள் அருகே அமர வைத்து அவர்களை உபசரியுங்கள். அதுதான் இறைவன் என்னிடத்திலே உங்களிடத்திலே கிறிஸ்தவர்கள் என்கின்ற அடையாளத்தோடு இருக்கிற அனைவரோடும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக அதை இறைவன் திருச்சபையிடத்திலே எதிர்பார்க்கிறார். 23வது பிரதிஷ்டை நிகழ்வை நினைவு கூறுகிற இந்த வேளையிலே இனி வரும் காலங்களில் இந்த திருச்சபை ஏழை எளிய திக்கற்றவர்களை உபசரிக்கிற திருச்சபையாக மாற ஜெபியுங்க. நாம் அதற்கு கருவிகளாக பயன்பட இறைவன் உடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்கிறோம். தலைகளை தாழ்த்தி சமூகத்தை நோக்கி மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல உபசரிப்பதன் வழியாக இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீரும் உபசரிக்கிற ஆண்டவர் என்பதை வேதத்தின் வழியாக விளங்கிக் கொண்டோம். நாங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் எங்களை உபசரிக்கிறவராக நீர் இருக்கிறீர். உமக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்களோடு அமர்ந்து உணவு உட்கொள்ளுகிறதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். உமக்கு விரோதமாய் எழும்பி நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு விருந்து பண்ணினதையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம்.
நாங்கள் வணங்குகிற எங்கள் ஆண்டவர் எப்படி இருக்க, நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அறிய எங்களுக்கு கிருபை பாராட்டு. திருச்சபை இன்னும் ஒரு ஆண்டை இதற்கான கிருபை பாராட்டி அதற்கு நேராக வழி நடத்த திருச்சபையும் திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் உபசரிக்கக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக, அதன் வழியாக எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாக, அதன் வழியாக எல்லோருடைய தேவைகளையும் சந்திக்கக்கூடிய முயற்சிகளிலே திருச்சபையோடு இணைந்த வல்லமையாய் செயல்பட நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என சொல்லி தெரிவிக்கிறேன். எல்லாவற்றையும் மீட்பெறும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகவலே. திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். காணொலியின் வழியாக வாராவதிகள் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கடந்த வார காணிக்கை விவரம் 6/8/2021 மாலை ஆராதனை காணிக்கையாக ரூபாய் 1180. 8/8/2021 ஞாயிறு முதல் ஆராதனை காணிக்கையாக 5290. இரண்டாவது ஆராதனை காணிக்கையாக 2570. நன்றி காணிக்கையாக ரூபாய் 2000. தசமபாக காணிக்கையாக 12550. டிபிஎம் வரவாக 650. மிஷனரி ஊழிய காணிக்கையாக 1750. ஏழைகள் நிதியாக 1550. சந்தா வரவாக 5260. ஆக மொத்தம் கடந்த வாரத்தின் மொத்த வரவு 32,800. பெறப்பட்ட இந்த காணிக்கை கடந்த வாரத்தில் நம்முடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டு விட்டது என்பதையும் திருச்சபையாருக்கு மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். மாணவர்களே, நீங்கள் அறிவித்த வண்ணமாக இன்றைய தினம் நம்முடைய திருச்சபையினுடைய 23வது பிரதிஷ்டை நாளாக இருக்கிறது. ஒருவேளை கால சூழ்நிலைகளை நாம் கருத்தில் கொண்டு ஆலயத்தில் வைத்து வழிபாடு நடத்த முடியாத ஒரு சூழலுக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த ஆலயத்தின் வழியாக நாம் அனைவரும் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நமக்கு ஆசீர்வாதமாக இருந்த இந்த திருச்சபைக்காகவும் இந்த திருச்சபையின் எதிர்காலங்களுக்காகவும் தனியாக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஜெபிக்க, தொடர்ந்து ஆண்டவர் இந்த திருச்சபையை கொண்டு கேட்ட சத்திய வார்த்தையின்படி நம்மை அழகாய் பயன்படுத்த அவருடைய சமூகத்திலே ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்பாய் கேட்கிறேன். அன்பானவர்களே, பேராயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கடிதம் வருகிற 17/8/2021 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி தொடங்கி மாலை 4 மணி வரை ஈரோட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சிஎஸ்ஐ மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான மருத்துவ முகாம் நடைபெற இருக்கிறது. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களால் நடத்தப்படக்கூடிய இந்த முகாமில் புற்றுநோய் சார்ந்த ஆலோசனைகள், சிகிச்சைகள் பெற விரும்புகிறவர்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அறிந்தவர்கள் யாருக்காவது இந்த தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த நாளின் நிகழ்வை குறித்து நீங்கள் தெரியப்படுத்த உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 17/8/2021 காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஈரோடு சிஎஸ்ஐ மருத்துவமனையில் வைத்து இந்த முகாம் நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு அன்பாய் தெரிவிக்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நினைவு கூறுகிற திருச்சபையோரை திருச்சபையின் சார்பாக அன்பாய் வாழ்த்துகிறேன். பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 15/8 திருமதி எஸ் சாந்தம்மாள், 16/8 திரு ஆண்டனி குரூஸ், 17/8 ஜோஷுவா நேசகுமார், 20/8 திரு பிலிப் தேவதாசன், 20/8 திரு இமானுவேல் எபினேசர், 21/8 திருமதி ஞான ஜெயஸ்ரீ. புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். புதிய ஆண்டு உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் சௌக்கியத்தையும் நன்மையும் மகா பரிசுத்தமும் இறக்கும் நிறைந்த நல்லாண்டவரே, ஒரு விசை கூட திரு சமூகத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பாராட்டுடைய எல்லா நன்மைகளுக்காக, கிருமிகளுக்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். நீர் இந்த நாளிலே எங்களுக்கு தந்த நம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி. சத்திய வார்த்தையின்படி நீர் உபசரிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். நாங்களும் உபசரிக்கிற பிள்ளைகளாக, அநேகரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாங்களும் குடும்பமாய் திருச்சபையின் இந்த குடும்பமாய் அதை செயல்படுத்தி எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் திரும்பி பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக கோடி நன்றிகள். இப்பொழுதும் எங்கள் திருச்சபையை நம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் கொடுக்கிறோம். 23வது ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு நீர் உண்டு பண்ணித்தந்த
நன்மைகளை உண்டாக்கி கடந்த காலத்தின் தேவைகள் அவசியங்கள் எல்லாவற்றையும் சந்தித்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையின் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நன்மையை பெற்றுவர்களுக்காக நாங்கள் உடைய ஸ்தோத்திரிக்கும் ஆசீர்வதிங்க. இந்த ஆலயத்தில் பணி செய்த ஆயுர்களுக்காக அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து தொடர்ந்து அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபையை குறித்து நீ வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்களுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆமத்துக்கு உங்களுக்கு புரியுள்ள திருச்சபையாக இந்த திருச்சபை இருக்க எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் உங்களுக்கு புரியுள்ள கருவிகளாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றிகளை ஏற்படுகிறேன். ஆமத்துக்கு இந்த கொரோனா தொற்று மிகுந்த இந்த சூழல்களை மாற்றி மீண்டும் தகவலே எங்கள் தேசம் உயர்ந்த நிலைக்கு திரும்ப தடையின்றி உடைய ஆலயத்தில் வந்து உடைய ஆராதனைக்குரிய கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என தெரிவிக்கிறோம். எங்கள் திருச்சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினரையும் உடைய திருக்கரங்களுக்குள்ளாக கொடுக்கிறோம். வயது முதிர்ந்த பெரியோர், ஐயாமார், அம்மாமார், வாலிப சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரும் உடைய திருக்கரங்களுக்குள்ளாக நாங்கள் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. தேவைகளோடு அவசியங்களோடு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வேண்டிய நன்மைகள் கிருமிகள் ஏற்ற வேலையை கிடைக்கப்பட கிருமி பாராட்டுங்க. நல்ல வேலைக்காக வேலையில் உயர்வுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும். திருமண காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வரங்களை வந்து ஆசீர்வதிக்கிறார்கள். ஜெபிக்கிறோம். பேரு காலத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல சுக புஸ்தகத்தை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை செல்வங்களுக்காக ஏங்கி தவித்து உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் தரப்பினே அந்த நன்மைகளில் நாட்களை பெற்று உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க பயன்படுத்த நீர் எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களாலே எங்களை திருப்திப்படுத்தியிருப்பேன். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றேன். தொடர்ந்து அளவில்லா உடைய நன்மைகளை உடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நொடியும் எங்கள் சொல் செயல் சிந்தனைகளிலே பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை பாராட்டுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் மீட்பும் கச்சகமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்போம் எங்கள் ஜீவனோட நல்ல தகவலை. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் எங்கள் அனைவரும்